ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நம்ம ஜென்ரலாக நம்ம வீடுகளில் எப்படி மாவாட்டுவோம்? அரிசியும் உளுந்தையும் தனித்தனியாக ஊற வச்சு அதை தனித்தனியாக ஆட்டி அப்புறம் அதை ஒன்றா சேர்த்து உப்பு போட்டு கரைச்சி புளிக்க வைப்போம். மாவாட்டுற வேலை எடுத்தாலே 2லேருந்து 3 மணி நேரம் அதுக்கே நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? ஆனால் எங்கள் வீட்டில் நான் ரொம்ப சுலபமாக எப்படி மாவாட்டுறேன், ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு வாரத்துக்கு தேவையான மாவை நான் எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்கிற சீக்ரெட்டை தான் வந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஒரே மாவை வச்சு ஒரு 6 வகையான டிஃபனை நம்ம ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் வந்து எப்பயுமே அரிசியும் உளுந்தும் ஒன்றா சேர்த்து தான் ஊற வைப்பேன். தனித்தனியாக ஊற வைக்கிறதில்ல. நம்ம வந்து இப்படி ஒன்றா ஊற வச்சு ஆட்டும்போது ஒரு 3 டிப்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் மாவு வந்து நல்லா பொங்கி வரும். டேஸ்டான டிஃபன் வெரைட்டிஸ் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரிசியும் உளுந்தும் எந்த அளவில் ஊற வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 4.25 கப்பு இட்லி அரிசிக்கு 3/4 கப்பு உளுந்து வந்து சரியாக இருக்கும். நான் வந்து இதுக்கு டபுள் மடங்கு எடுத்துக்கிறேன். 8.5 கப்பு அரிசி 1.5 கப்பு உளுந்து வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். நான் ஏன் 8.5 கப்பு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கிரைண்டர் வந்து 8.5 கப்பு அரிசி ஆட்டுற அளவுக்கு தான் வந்து கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு மேலே நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து வலிஞ்சு கீழே வந்துடும். ஸோ இப்போ இதில் 8.5 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து 1.5 கப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வாஷ் பண்ணிட்டேன். இதில் வந்து இப்போ நான் வெந்தயம் ஆட் பண்ண போகிறேன். 4.25 கப்பு அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நான் 8.5 கப்பு எடுத்துருக்கங்காட்டிக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து எடுத்துக்கிறேன். இந்த வெந்தயம் ரொம்ப அதிகம், இட்லி கசக்கும், நம்மளுக்கு இட்லி வெள்ளையாகவே வராது அப்படின்னு நிறையா பேர் நினைப்பீங்க. இட்லி வந்து கண்டிப்பாக கசக்காது. நீங்கள் என்னை நம்பி ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இட்லியை வெள்ளையாக சாப்பிட்றத விட சத்தாக சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா அயன் சத்து நிறையா இருக்குது. அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது இது முழுகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஓவர் நைட்டு ஊறணும். இப்போ இன்கேஸ் நீங்கள் காலையில் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ காலையில் ஆயிடுச்சு. இது 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். இப்போ வந்து இதை எப்படி ஆட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிரைண்டரை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து இந்த அரிசியை ஆட் பண்ணலாம். ஒரு 2-3 கை அரிசி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த ஊற வச்ச தண்ணியில் தான் ஆட்டணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் மாவு வந்து நல்லா பொங்கி வரும். ஸோ கொஞ்சமாக அரிசி போட்டு நடுவில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து கிரைண்டர் ஸ்டக் ஆகாமல் ஓடும். ஸோ இப்போ எல்லா அரிசியும் நான் போட்டுட்டேன். இந்த ஓரத்துலலாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆட்டுட்டும். இப்போ இதே மாவை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அரைக்கலாம். ஆனால் மிக்சியில் நம்ம மாவு அரைக்கும் போது மாவு வந்து சூடாயிரும் கொஞ்சம் நேரத்துலையே. அதனால் நல்லா ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா நல்லா பொங்கி வரும். இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு 80% நல்லாவே ஆட்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இதுலேயே வந்து உப்பு போட்டுக்க போகிறேன். கல்லுப்பு வந்து நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த மாதிரி போடுங்க. இப்போ இது இன்னொரு 5-10 நிமிஷம் நல்லா ஆட்டுட்டும். இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆட்டிருச்சு மாவு. ரவை பதம் அந்த மாதிரியெல்லாம் ஆட்டக்கூடாது. நல்லாவே சாஃப்டாக ஆட்டிடணும். இப்போ கிரைண்டரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணுற கிரைண்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மேட்ச்லெஸ் கிரைண்டர். 3 ஸ்டோன் இருக்கிற கிரைண்டர். 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்து நான் என்ன கிரைண்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வீடியோஸில் கேட்குறீங்க. ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஹுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நான் வெளியில் எடுத்து இப்படி ஒரு பிளேட் மேலே வச்சிடலாம்.
ஸோ இது மேலே ஒட்டிகிட்டு இருக்கிற மாவையெல்லாம் இந்த பிளேட்டில் வலிச்சிட்டு அந்த பிளேட்டில் இருக்கிற மாவை இந்த கிரைண்டர் ட்ரம்மில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி 2 சில்வர் சம்படத்தில் நான் மாவு ஊற்றி வைக்கிறேன். அரை அளவு இருக்கிற மாதிரி ஊற்றிட்டோம்னா பொங்கி வரும்போது நம்மளுக்கு ஃபுல் அளவு கிடச்சிரும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கையெல்லாம் போட்டு மாவெல்லாம் கரைக்காமையே நம்மளுக்கு டக்குன்னு மாவு அரைச்சி ரெடி ஆயிருச்சு. 30லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான மாவை அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை 4லேருந்து 6 மணி நேரம் புளிக்க விடணும். ரொம்ப வெயில் நாட்களாக இருந்தால் 4 மணி நேரம் புளிச்சா போதும். குளிர்காலம் மழை காலத்துலலாம் 6 மணி நேரம் புளிக்க விடணும். ஸோ இப்போ 6 மணி நேரம் புளிச்சிருச்சு. அதனால் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். வெயில் காலம்னா 4 மணி நேரம் புளிச்சா போதும். இந்த மாவில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அரிசியும் உளுந்தும் கிரைண்டர்லேயே நல்லா மிக்ஸ் ஆகிட்டதால் நம்மளுக்கு கடைசி கரண்டி மாவில் கூட இட்லி பஞ்சு மாதிரி வரும். இதே நம்ம கையில் மாவு கரைச்சோம் அப்படின்னா அரிசி கீழே போயிடும், உளுந்து லைட்டாக இருக்கிறங்காட்டிக்கு மேலே இருக்கும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2-3 நாள் தான் இட்லி நல்லா இருக்கும். அடி மாவில் இட்லி ஊற்றுனா கல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இந்த மாவில் அந்த ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. நீங்கள் கடைசி கரண்டி மாவில் இட்லி ஊற்றுனா கூட இட்லி பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாவில் நம்ம சாஃப்டான இட்லி பண்ண முடியும். பாருங்கள், இட்லி நல்லாவே சாஃப்டாக இருக்கும். தோசையும் சூப்பராக வரும், கல்லுலெல்லாம் ஒட்டாமல் வரும். இதே மாவில் நம்ம பணியாரம் ஊத்தப்பம் செய்யலாம், பீஸா தோசை பண்ணலாம். மேலே காய்கறி கார்னு பன்னீர் சீஸ் எல்லாம் தூவி பீஸா தோசைன்னு செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா இதே மாவில் நம்ம மஞ்சள் பூசணிக்காய் கூட கொஞ்சம் ஸ்பைசஸ் காரமெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி இந்த மாவில் கலந்துட்டு நம்ம தோசை சுட்டோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி தோசை நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பீஸா தோசை பூசணிக்காய் தோசை எல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.